இது செம்ம காமெடிப்பா. அந்த கோழிக்கு இருக்கு. யாராவது யாரோ சிரிச்ச மாதிரி கேட்டுச்சு. இங்க பாரு, இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் அமைதியாடுறா. டேய் அண்ணா, அந்த கோழி அது மேல ஏறி நின்னுச்சுல, அதை பார்க்கும்போது செம்ம காமெடியா இருந்துச்சுல. இங்கிட்டு விக்கு அங்கிட்டு யாரு. இன்னைக்கு நான் எதையும் வாங்குற மூட்ல இல்லைங்கய்யா. அதனால நீங்க என்ன பண்றீங்க? ஹலோ முதலாளி, நான் உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுமா ஐயா? அதுவும் ரொம்ப சூப்பரான ஆளுகிட்ட நான் புக் பண்ணிருக்கேன். அது உனக்கு பெரிய உதவியா இருக்கும். உனக்கு அது தைரியம் இருந்தா நீ அதை போய் கத்துக்க. ஆனா இந்த வாட்டி நீ முடியாது கிடையாதுன்னு ஏதாவது காரணம் சொன்னா பண்ணிடுவேன். இந்த வாட்டி அதை ஏதாவது பண்ண பாரு. அவ்வளவுதானே, அதை கத்துக்கிட்டா போச்சுங்க ஐயா. ரொம்ப தேங்க்ஸ். இந்த வாட்டி நான் எப்படி கலக்கறேன்னு மட்டும் பாருங்க முதலாளி. நீ கத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இதுதான் உன்னோட லாஸ்ட் சான்ஸ். இல்லனா முடிஞ்சிரும். ஐயா சும்மா அதை சொல்லி பயப்படுத்தாதீங்க, விடுங்க. ஆமா என்ன சொன்னீங்க? ஒரு ட்ரெய்னிங் கார்டை நான் உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஒழுங்கா அந்த கோர்ஸ்க்கு போய் கத்துக்கிட்டு அந்த கரடிங்க ஒரு வழி பண்ணிட்டு அப்படியே வாங்க பாரு. அது எப்ப ஐயா இங்கிட்டு வரும்? இவன்லாம் ஒரு பாசா ஐயா. என்னைய பேச விடாம இவன் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா வேற வழி இல்லையே. எனக்கு இதை தவிர வேற என்ன வேலை தெரியும்? அந்த சிப்ஸி எங்கடா போச்சு? அதை இதுக்கு மேல தானே நான் வச்சுட்டு போனேன். திடீர்னு காணா போயிடுச்சே. அடே கரடிகளா, ஏன்டா எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே வந்து மல்லு கட்டுறீங்க? இருக்குடா, நான் ட்ரெயினிங்கை மட்டும் முடிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த கரடிகள் ரெண்டுத்தையும் நான் எப்படி புரட்டி போறேன்னு மட்டும் பாருங்க. அது வரைக்கும் பொறுத்துருக்கடா. அந்த லாகர்வுக்கு கிளாஸுக்கு போக போறானா? நம்மள பிடிக்கிறதுக்கு மட்டும் அவன் கத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கதை முடிஞ்சிடும். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் சொன்னதை எதையாச்சும் கேட்டியடா நீ? கேட்டேன்டோ. ஆனா அதுக்கு நான் என்ன பண்றது? அநேகமா ஒரு ஐடியா. அவனோட ட்ரைனிங் கார்டை நம்ம எடுத்துருவோம். அப்புறம் எப்படி அவனால ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ண முடியும்? நல்ல ஐடியாடா. பிக் சார், உங்களுக்கு ஸ்பீடான டெலிவரி ஒன்று வந்திருக்கு. இந்த ட்ரைனிங் கோர்ஸ் நாங்க ஒரு வாரத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால சரியான டைமுக்கு அந்த இடத்துக்கு நீங்க வந்துருங்க. ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இந்த ப்ரோக்ராம்ல இருந்து உங்களோட பேரு நீக்கப்படும். என்னது, நாளைக்கு காலையிலேயே கிளாஸா? அப்படின்னா நம்ம சீக்கிரமா எடுத்து வைக்கணும். அவ்வளவுதாயா? இதுக்கு மேல நம்ம என்னத்தை எடுத்து வைக்கணும்? எல்லாம் ரெடி தான். அந்த கார்டை போய் நம்ம எடுக்கலாமா? நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திரும்ப எங்க கிட்ட நீ மோதுவியாடா? வா போய் தேடுவோம். என்னடா இது, கீழையும் ஒண்ணுமே இல்ல. இந்த ட்ரோல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது இது திறக்க மாட்டேங்குது? இப்ப உன்னை எப்படி திறக்கிறேன்னு பாரு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்னது அது? வாடா நம்ம ஓடிடலாம். நான் மாட்டிக்கிட்டேன்டா. டேய் தம்பி, சுத்தம்.
ஏ ஃபேபியானு ஏன்டா நீ எப்ப பார்த்தாலும் இதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போடா நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி என்ன கேவலப்படுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அந்த பூனையை வச்சுக்கிட்டு மல்லு கட்டவே முடியலையே தூக்கம் வர வருது இந்த காடை பத்திரமா வச்சிருக்கணும் அதனால கையோடவே இருக்கணும் அப்படி போடு எல்லாமே ரெடி இதுக்கப்புறம் வெற்றிக்கான நேரம் தான் இந்த கோர்ஸை மட்டும் நான் முடிச்சிட்டேன்னா என் வாழ்க்கையே மாறி போயிடும் இது சூட் கேஸ் அப்புறம் வாலட்டு அதுக்கப்புறமா என்னுடைய காடு எங்கயா போச்சது ஆஹா என் தொப்பி தெர்றா 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 இங்கதான் எங்கேயாவது வச்சிருப்போம் தெர்றா தெர்றா காணுவே அப்படியே ஃபெபியன் நீ எங்கடா இருக்க அவன் தான் இதை எங்கேயாவது எடுத்து வச்சிருக்கணும் என் ஃபெபியன் எங்க இருந்தாலும் ஒழுங்கா வெளியே வந்துடுறான் வான்னு சொல்றல்ல என்னன்னு சொல்லுங்க அப்படியே குள்ள வாண்டு என்னோட காடை எடுத்து எங்கடா வச்ச எங்க இருக்குன்னு சொல்றான் அத கரடிகளா கொண்டு போச்சு அச்சோ திரும்பவும் தொல்லை பண்றாங்களே எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது ஏன்டா எல்லாமே போச்சு இப்ப என் ஜீட்டும் கிழிய போகுது யாருங்க ஐயா ஏ விக் இன்னொரு வீட்ல உட்கார்ந்து என்ன பண்ற எடிய மன்னிச்சிருங்க ஐயா உங்ககிட்ட என்னத்த சொல்றதுனே தெரியல ஐயா என்னோட காடை நான் தொலைச்சு விட்டேங்க ஐயா என்ன உன் காடை தொலைச்சிட்டியா ஆமாங்க ஐயா ஏண்டா ஒரு வேலையை கூட உன்னால பொறுப்பா செய்ய முடியாதா நீங்க எதுக்கு வேலையில இருக்க போக வேண்டியதானே சரி நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அங்க போனதுக்கு அப்புறம் என் பேரை சொல்லு சரியா தேங்க்யூ ரொம்ப நன்றிங்க ஐயா நான் போறதை யாராலையும் தடுக்கவே முடியாது இது போதுமே நமக்கு வண்டியை விடுறாவுக்கு நான் போயிட்டு வரட்டுமா குட் பை ஹோ டேய் அண்ணா அந்த லாங்கர் வீக் ட்ரெய்னிங் ப்ரோகிராம்க்கு போறான்டா இன்னும் கொஞ்சம் விட்டு அவன் எஸ்கேப் ஆயிருவான் வாடா போய் நீ தடுக்கலாம் சொல்றது சரிதானே தம்பி வா போலாம் டேய் அண்ணா இருடா முட்டா காரடிங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ட்ரெயின் வந்துடும் அப்புறம் ஜாலியா போயிடலாம் ட்ரெயின் நம்பர் K250 இன்னைக்கு தாமதமா வருதுன்னு தெரிவிச்சுக்கிறோம். என்னடா சொல்றீங்க நீங்க கடைசி நேரத்தில் ஏற்பட்ட மாற்றத்துக்காக நாங்க வருந்துகிறோம். டைமுக்கு எப்படி நான் போவேன் தம்பி டேய் இன்னமும் லாங்கர் வீக் அங்கதான்டா இருக்கான் இரு அவனை போய் பிடிச்சிட்டு வரு தம்பி இப்படி போனா எல்லாரும் பயந்துருவாங்க அப்ப என்னடா பண்ணலாம் பொறுமையா யோசிச்சு பாருலாம் எப்படியாவது விக்கோட டிக்கெட்டை நாம திருடிட்டோம்னா டாடி சொல்லுமா. நாம போற ட்ரெயின் எப்ப இங்க வரும் கொஞ்ச நேரத்துல வந்துருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் 5 நிமிஷம் இருக்குதா அது எப்ப போகுமோ இங்க பாருங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே எங்க எழுந்திருக்கங்க என்னோட ட்ரெயினை நான் மிஸ் பண்ண போறேன் எழுந்திருக்க ஹலோ அச்சோ எழுந்திருக்க என்ன பண்றீங்க நீங்க எழுந்திருக்க என்னோட ட்ரெயினிங் கூட எப்படியாச்சும் போய் ஆகணுமே அச்சோ அது என்னோடது அதை எடுத்துட்டு எங்க போற இங்க வாங்க அச்சோ தயவு செஞ்சு எழுந்திருக்க நீங்க வந்து அந்த பொம்பளைங்களோட டிக்கெட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க அடே நீங்க 2 பேரும் தானடா இருந்துட்டு போட்டோம்டா நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு இத போரு அவன் டிக்கெட்டை சுட்டுட்டு வந்துட்டு இரு அத கொஞ்சம் காட்டு இந்த வாட்டி நான் உங்களை விட புத்திசாலியா இருந்திருக்க பாத்தீங்களாடா முட்டா கரடிகளா பயணிகளின் கவனத்திற்கு ஒரு முக்கிய அறிவிப்பு K250 ட்ரெயினோட போர்டிங் இப்போ ஆரம்பிக்குது அப்படி போடு கொஞ்சம் நகருங்க ஐயா என்னதுடா இது நம்மளோட பரிசு எங்கடா போச்சு அச்சோ என் பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்களா கவனத்திற்கு ட்ரெயின் K250 புறப்படுறதுக்கு தயாராக இருக்கிறது பயணிகள் விரைவாக ஏறவும் அச்சோ விடுங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஒழுங்கு மரியாதையை டிக்கெட்டை வாங்கிடு வா, இல்லன்னா அவ்வளவுதான். ஆனா நான் தான் டிக்கெட்டை வாங்கணும்னே யா நாம ஜெயிச்சிட்டோம்